அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டிருக்கிறபடி நல்ல கரங்களை தட்டுவோமா? 5ஆம் அதிகாரத்திலே மத்தேயு சுவிசேஷத்திலே இயேசு நிறைய காரியங்களை, அது மலை பிரசங்கம் என்று சொல்லுவார், 5, 6, 7 அதிகாரங்கள் எல்லாம் ஆண்டவர் திரளான ஜனங்களை பார்த்து அவர் பிரசங்கித்ததான வார்த்தைகள் தான் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால தான் அதில் திரும்ப திரும்ப நாம் வாசிக்கும் பொழுது அவைகள் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அதிகாரங்களில் தான் ஆண்டவர் பரமண்டல ஜபத்தை சீஷர்களுக்கு ஜபம் பண்ண சொல்லி கொடுத்தார். எப்படி ஜபம் பண்ண வேண்டும், எது ஜபம் என்பதை குறித்து சொன்னார். அதையே பிடித்து ஆட்கள் அதை ஒரு மனப்பாடமாக ஒப்பித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் தம்முடைய சித்தம், தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக அதை ஆண்டவர் ஒரு மாதிரி ஜபமாக சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு அது இருக்கட்டும். இந்த இடத்துல ஆண்டவர் 13வது வசனம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினாலே அது சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுகிறதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுகிறதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் அது உதவாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. 2 உதாரணங்களை அடுத்த 2 வசனங்களிலே ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நீங்கள் உலகத்திற்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால், அதனுடைய தன்மை இழந்து போகுமானால், அந்த உப்பினால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. உப்பு, நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள். அப்ப நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் அப்படிதான் இந்த உலகத்திற்கு உப்பா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் டேஸ்ட் கொடுக்கிறவர்கள். இந்த உலகத்திலே தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் உப்பு என்று சொல்லுகிறார். மற்ற ரகமான காரியத்தை வைத்து தேவன் எங்களுக்கு உதாரணமாக சொல்லுகிறாரே என்று சொல்லி நினைக்கிறீர்களா? இந்த உப்பு இல்லாவிட்டால் நம்ம எதையுமே சாப்பிட முடியாது. எப்பவும் பழமும் காய்கறிகளை மட்டுமா சாப்பிட முடியும்? உலகத்தில் எந்த பகுதிக்கு போனாலும் உப்பு பயன்படுத்தாத இடமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால தான் ஆண்டவர் நம்மை பார்த்து உப்புக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். உப்பானது சாரம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அந்த உப்பு தன்மையை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்மையும் ஆண்டவர் அப்படித்தான். ஒன்று உப்பினுடைய தன்மை, ஒன்று அது ருசி கொடுக்கிறது, 2வது கெட்டு போகாமல் பாதுகாக்கு. ருசி கொடுக்குது, கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது. நம்மை கொண்டு கர்த்தர் இந்த சமுதாயத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீங்க இருக்கிறீர்கள் என்றால் உங்க குடும்பத்திற்கு நீங்க ஆசீர்வாதம் உள்ளவர்கள். நீங்கள் இல்லாவிட்டால் இந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு, உங்கள் சொந்த ஜனங்களுக்கு, உங்க திருச்சபைக்கு, உங்களை சார்ந்த மக்களுக்கு நீங்கள் ருசி கொடுக்கிறவர்கள். ஆண்டவர் எவ்வளவு ஆழமாய் கொண்டு போய் நம்மை உயர்த்தி காண்பிக்கிறார் பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தேவன் அப்படிப்பட்டவர்களாக மாற்றி இருக்கிறார். ஆகையினாலதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால சாரமாக்கப்படும்? அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுகிறதுக்கும் இன்றி வேறொன்றுக்கு உதவாது. நாம் அப்படிப்பட்டவளாய் இல்லாவிட்டால் நம்மை கொண்டு கர்த்தருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, இந்த சமுதாயத்திற்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமென். நம்முடைய வாழ்க்கையை கொண்டு நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு, சபைக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதம் என்றால் கொடுக்கிறது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது மட்டுமல்ல, நாம் சாட்சியாய் வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை பிரதிபலிக்கிறவர்களாய் இல்லாவிட்டால் நம்மை கொண்டு கர்த்தருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் நம்மை தூக்கி வீசி விடுவார். அல்லேலூயா. ஆகையினாலே நாம் அவருக்கு, அவருடைய பார்வையில உப்பாய் காணப்படுகிறோம். 2வது, நீங்கள் இந்த உலகத்திற்கு எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சம், விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைப்பார். அப்பொழுதெல்லாம் விளக்கு தான். அதுக்கப்புறம் அரிக்கன் லேம்பு வந்தது, மண்ணெண்ணை கண்டுபிடித்த பிறகு.
அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு கற்சாடியில் வைத்து திரியை திரித்து எண்ணெயை ஊற்றி அதிலே கொளுத்தி விளக்கா பயன்படுத்தினார்கள், வீட்டுக்கு வெளிச்சத்தை பயன்படுத்தினார். அதற்கப்புறமாக லேம்பு வந்தது. அதற்கப்புறமாக எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடித்த பிறகு நமக்கு சுவிட்ச் போட்ட உடனே லைட் எரிய ஆரம்பித்தது. இப்பொழுது பார்த்தா நமக்கு எல்லா இடங்களிலும் பிரகாசமாய் அமையக்கூடியதான ஒரு மாபெரும் வெளிச்சத்தை நம்மால் உண்டாக்க முடியும். இரவை கூட பகலாய் மாற்றுகிற அளவுக்கு வெளிச்சத்தை இந்த நாட்களை கண்டுபிடித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை பார்த்தும் அப்படி சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நம்மை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும். நீங்க போய் உங்க கண்ணாடியில உங்க முகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கே சகிக்க முடியாது. ஆனா உங்க முகத்தை ஆண்டவர் வெளி உலகத்திற்கு பிரகாசமாய் காண்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைப்பேன், எல்லா கார்களும் நம்முடைய தெருவிலோ ரோட்டில் போகும் பொழுது நாய்கள் குலைக்கிறது கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம கார் போகும் பொழுது தான் ஓடி ஓடி குலைக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏன்? நம்மை பார்க்கும் பொழுது அந்த மிருகத்துக்கு கூட தெரிகிறது இவர்கள் வெளிச்சமாக இருக்கிறார்கள் என்று. அல்லேலூயா. நாய்க்கே தெரியுது நம்ம மேலே இருக்கிற வெளிச்சம். ஆனால் நமக்கு தெரியவில்லை என் மேலே இருக்கிற வெளிச்சம் இந்த பூமிக்கு அவ்வளவு வெளிச்சத்தை கொடுக்கிறது என்பதை. அல்லேலூயா. நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். நான் ஒவ்வொரு முறை காலையில் போகும் பொழுது அந்த ஐஸ்வர்யா பேக்கரி தாண்டினோடனே அந்த யூட்டர்ன் பண்ணும் பொழுது 2 நாய் என்னை துரத்தும். இங்கே பேக்கரியில் இருக்கிறவங்க கவனிக்கிறாங்களோ இல்லையே தெரியல. ஆனால் அது ஏன் தெரியுமா? நம்மை பார்க்கும் பொழுது வித்தியாசம் வெளிப்படுகிறது. நம்மை பார்க்கும் பொழுது வெளி உலகம் நம்மை வேறுபாடாய் பார்க்கிறது. ஆகையினால தான் கிறிஸ்தவர்கள் நீங்களா இப்படி இருக்கிறீங்க அப்படி சொல்லுவாங்க. நீங்க தப்பு செய்யலாமா? நீங்க இந்த வார்த்தை பேசலாமா? ஏன் நம்ம பார்த்து கேட்கிறாங்க? நம்ம பார்க்கும் பொழுது வெளி உலகம் வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறது. அல்லேலூயா. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதென்றால், அந்த பட்டணம் ஒரு பட்டணம் மலை மேலே இருக்கிறது என்றால் அது நாலா பக்கங்களிலும் அது பார்க்கும் பொழுது தெரிகிறது. அதே போலதான் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்திலே எல்லாவற்றை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் உயர்ந்த நிலையிலே காணப்படுகிறவர்கள். நம்ம யார் சொன்னது? கஷ்டப்படுகிறவர்கள் இவர்கள், தரித்திரர்கள் இவர்கள், சரியில்லாதவர்கள் என்று யார் சொல்ல முடியும்? நம்மை தான் இந்த உலகத்திலே கர்த்தர் உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறார். வெளி உலகத்தின் பார்வையில நீங்கள் கஷ்டப்படுகிறவர்கள், ஏளனம் பண்ணுகிறவர்கள், அல்லாவிட்டால் இகழ்ச்சியை 11ஆம் வசனம் சொல்வது போல, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமை மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யா சொல்வார்களானால் பாக்கியவான்கள். ஒருவேளை உலகம் நம்மை ஏளனமாக எப்பொழுதும் பேசலாம், ஆனால் நம்மை கொண்டுதான் கர்த்தர் இந்த பூமியை ரட்சிக்கிறார். ஆகையினாலதான் நாம் விழுந்து விழுந்து கடந்து ஜெபம் பண்றோம். கர்த்தர் நம்மை கொண்டு இந்த ஒரு மாபெரும் விடுதலை இந்த பூமியிலே கர்த்தர் ஏற்படுத்தவே நம்மை சபையாக வைத்திருக்கிறார். நிறைய நேரங்களிலே நாம் அதை உணர்வதில்லை. உணர்த்தும்படியாகவே கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நாம் எல்லாரும் எழுப்பி நிற்போமா? நாம் ஜெபம் பண்ணி முடிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜோதிக்காக ஜெபம் பண்ணுவோம். ஜோதி ராஜேஷ் அவர்களுக்கு நல்ல பரிபூர்ணமான விடுதலை கொடுத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். 2வது பிரதர் ஸ்டீஃபன், ஆங்கில ஆராதனையில கலந்து கொள்கிற சகோதரன் ஸ்டீஃபன், அவரை கர்த்தர் தொட்டு விடுதலை ஆக வேண்டும். ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இன்னும் யார் யார் நம்முடைய சபையில சுகவீனமாக பலவீனமாய் காணப்படுகிறார்களோ அவள் எல்லாரையும் கர்த்தர் தொட்டு விடுதலை ஆக்கணும். நம் நடுவில் இருக்கிற பிரதர் ஜெயராஜ், அவருடைய மகன் கார்த்திக் ஒரு புது வண்டியை வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். அவருக்காக நாம் ஜெபம் பண்ணணும். அந்த குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணணும். அவர்களையும் அவருடைய குடும்பத்தை கர்த்தர் இன்னும் மென்மேலும் பலப்படுத்த வேண்டும். ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான வல்லமை தம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் இப்படி ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் நன்மையாக செய்து முடிக்கணும். ஆண்டவர் கிருபை செய்யும்படியா ஜெபம் பண்ணும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைக்கிறவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய நல்ல நாமத்தினாலே
எங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க கிருபையுள்ள கரம் ஆண்டவரே எங்களை தொட்டு ஆசீர்வதிக்க நாங்கள் ஒரு விசை கூட ஜெபம் பண்ணுகிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே, உம்முடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இடத்திலும் இந்த கால வேளையில் வந்து ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகள் அவசியங்களோடு கூட சில குடும்பங்கள் எங்கள் மத்தியிலே காணப்படுவார்கள். அவர்களை உம்முடைய நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய அற்புத கரம் அவளை தொட்டு விடுதலை ஆக்குவதாக. கார் வாங்கி வந்திருக்கிறதான சகோதரன் ஜெயராஜுக்காக, அவருடைய மகன் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த வாகனத்தின் மேல் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். அவர்கள் குடும்பத்தின் மேல் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். பிள்ளைகள் மேல் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். வருமானத்தின் மேல் உம்முடைய கரம் அமரட்டும் ஆண்டவரே. அதே போல எங்கள் சபையில் யார் யார் தேவைகள் அவசியங்களோடு கூட இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதித்து உம்முடைய நாம மகிமைக்காக ஆசீர்வதித்தருள நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வேலை, தொழில், வியாபாரம், ஆண்டவரே பிள்ளைகளுடைய படிப்பு, ஆண்டவரே பிறந்த நாள், திருமண நாள், இவைகள் எல்லாவற்றையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் அமருவதாக. கர்த்தர் தாமே தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Amen. Praise the Lord.